ஒரு காலத்தில் எந்த நாட்டின் ட்ரோன்களை பார்த்து அமெரிக்கா கேலி செய்ததோ, இன்று அதே ட்ரோன் தொழில்நுட்பத்தை காப்பியடித்து அந்த நாட்டின் மீதே தாக்குதல் நடத்தி உலகை அதிர வைத்துள்ளது அமெரிக்கா. ஆம், ஈரான் போரில் அமெரிக்கா இப்போது புதிதாக களமிறக்கியுள்ள லூகாஸ் எனப்படும் ட்ரோன்கள் ஈரானின் புகழ்பெற்ற ஷாஹெட் ட்ரோன்களை அப்படியே ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து உருவாக்கப்பட்டவைதான். அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் இந்த புதிய ட்ரோன்களின் டொயோட்டோ கரோலா என்று அழைக்கிறார்கள். அதாவது பார்ப்பதற்கு ஆடம்பரமாக இருக்காது, ஆனால் நம்பகமானது, விலை குறைவு, அதிக எண்ணிக்கையில் உற்பத்தி செய்யக்கூடியது. பல ஆண்டுகளாக அமெரிக்கா பயன்படுத்தும் ஒரு டொமாஹாக் ஏவுகணையின் விலை சுமார் 11 கோடி ரூபாய். ஆனால் இந்த லூகாஸ் ட்ரோனின் விலை வெறும் 30 லட்சம் ரூபாய் மட்டுமே. பனிப்போருக்கு பிறகு கடந்த 50 ஆண்டுகளில் எதிரி நாட்டின் ஆயுதத்தை அப்படியே காப்பியடித்து அமெரிக்கா போர்க்களத்தில் பயன்படுத்துவது இதுவே முதல் முறை. இதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. சீனா போன்ற நாடுகளோடு போர் வந்தால் தன்னிடம் உள்ள விலை உயர்ந்த ஏவுகணைகள் வெறும் 2 வாரங்களில் தீர்ந்துவிடும் என்பதை அமெரிக்கா உணர்ந்துள்ளது. அதனால்தான் விலை உயர்ந்த ஆயுதங்களை விட குறைந்த செலவில் ஆயிரக்கணக்கில் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த ட்ரோன் வியூகத்தை அமெரிக்கா கையில் எடுத்துள்ளது. 1000 கிலோமீட்டருக்கும் மேல் தன்னிச்சையாக பறந்து சென்று தாக்கும் திறன் கொண்ட இந்த லூகாஸ் ட்ரோன்கள் மூலம் ஈரானின் பல முக்கிய ஆயுத தொழிற்சாலைகளை அமெரிக்கா நீர்மூலமாக்கியுள்ளது. இதன் விளைவாக ஈரானின் சொந்த ட்ரோன் தாக்குதல்கள் 83% வரை முடக்கப்பட்டுள்ளது. இந்த லூகாஸ் ட்ரோன்கள் வெறும் ஈரானை வீழ்த்துவதற்காக மட்டும் உருவாக்கப்படவில்லை. எதிர்காலத்தில் சீனாவுடனான ஒரு பெரிய போருக்கான ஒத்திகையாகவே அமெரிக்கா இதனை பயன்படுத்தி வருகிறது. இனிவரும் காலங்களில் போர் என்பது யார் அதிநவீன ஆயுதங்களை வைத்துள்ளார்கள் என்பதை விட யார் மிக வேகமாக குறைந்த செலவில் ஆயுதங்களை உற்பத்தி செய்கிறார்கள் என்பதை பொறுத்தே அமையும் என்ற புதிய சரித்திரத்தை அமெரிக்கா தொடங்கியுள்ளது. Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.